காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கு சஜித் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி செய்தி. ஐக்கிய தேசிய கட்சியை பிரித்ததே தலதா தான், போட்டு தாக்கும் எதிரணி எம்பி. உள்ளூராட்சி தேர்தல் எப்போது? தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட தகவல். இறுதி முடிவு எடுப்பதற்குள் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பு. தமிழர் புத்திசாலிகள், ரணிலை விரும்ப மாட்டார்கள், வெளியான தகவல். நாடு குற்றவாளிகளினால் ஆளப்படுகின்றது, அனுர கடும் சாடல். சஜித்தின் ஆட்சியில் அமைச்சரவை, வெளியான விவரம். தொடர்பென விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு 2025 ஜனவரி முதல் சம்பளத்தை 24% அதிகரித்து அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற 17,800 வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 25,000 வரை அதிகரிப்போம் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். அத்துடன் அனைத்து அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 57,500 ரூபாவாக அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் வாழ்க்கை செலவு என்பனவற்றில் பொருத்தமான திருத்தங்களை மேற்கொள்ள விசேடமான ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய செயல்படுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்பொழுது காணப்படுகின்ற வரி கொள்கையினால் அரச ஊழியர்கள் உட்பட தொழிலாளர் வர்க்கமே பாரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அரச ஊழியர்களின் பெரும்பாலானவர்களின் சம்பளத்திற்கு அறவிடப்படுகின்ற வரி 6 முதல் 36% வரையிலான உழைக்கும் போது செலுத்தும் வரி வீதம் 24% வரை குறைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்தி சஜித் பிரேமதாச தலைமையில் கட்சி அமைக்க பிரதானமாக செயற்பட்ட தலதா அத்துக்கோரள தற்போது கட்சி பிளவுபட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என முதலை கண்ணீர் வடிக்கின்றார். இறுதி நேரத்தில் கட்சியை விட்டு செல்வதன் மூலம் அவர் சஜித் பிரேமதாசவுக்கு முதுகில் குத்தியுள்ளார் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தலைமை பதவி தொடர்பில் பிரச்சினை வந்தபோது சஜித் பிரேமதாசவுக்கு தலைமை பதவி வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர்களில் தலதாவும் ஒருவர். ஐக்கிய தேசிய கட்சியில் சஜித் பிரேமதாசவுக்கு தலைமை பதவி கிடைக்காத நிலையில் கட்சியில் இருந்து வெளியேறி சஜித் பிரேமதாச தலைமையில் புதிய கட்சியொன்றை உருவாக்கவும் அவர் முன்னிருந்து செயற்பட்டார். அதனால் நாடாளுமன்றத்தில் அவர் தெரிவித்த கருத்து பொய் என்பதை அவரின் மனசாட்சி சொல்லும். ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்தி தற்போது தலைவர்கள் 2 பேரும் 2 முனைகளில் போட்டியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவிப்பது புதுமையாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை துரிதகதியில் நடத்துமாறு அண்மையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்றின் இந்த தீர்ப்பு குறித்து அடுத்த வாரம் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் ஜனாதிபதி மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் சாத்தியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். வளப்பற்றாக்குறையினால் இவ்வாறு 2 தேர்தல்களை நடத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சகல வேட்பாளர்களும் தமது கொள்கைகளை வெளிப்படுத்த அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடாக வாய்ப்பளிக்கப்படும். எதிர்வரும் புதன்கிழமை முதல் இந்த புதிய தீர்மானம் அமுல்படுத்தப்படும் என அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் தினித் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களம் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் வேட்பாளருக்கும் சார்பாக செயற்படவில்லை. அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயற்படுகின்றோம். தேர்தல் காலத்தில் நடுநிலையான தன்மையில் அனைவருக்கும் சமநிலையான வாய்ப்பளிக்கும் வகையில் அரச மற்றும் தனியார் ஊடகங்களுக்கு வழிகாட்டல் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் கொள்கை பிரகடனத்தை வெளியிடுவதற்கு அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடாக வாய்ப்பளிக்கப்படும். மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். வாரத்தில் 7 நாட்களும் காலை 10 மணிக்கு ஒரு வேட்பாளருக்கு 1 மணித்தியாலம், பிற்பகல் 2 மணிக்கு பெரிதொரு வேட்பாளருக்கு 1 மணித்தியாலம் என்ற அடிப்படையில் வாய்ப்பளிக்கப்படும். எதிர்வரும் புதன்கிழமை முதல் இந்த புதிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அரசாங்க தகவல் திணைக்களம் வழங்கும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தும் வேட்பாளர் தமது தேர்தல் பிரச்சாரத்தையும் பிற வேட்பாளர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் குறிப்பிடுவதை இந்த சந்தர்ப்பத்தில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் குறிப்பிடப்படும் விடயங்கள் தொடர்பில் அந்த வேட்பாளர் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார்.
தமிழ் பொது வேட்பாளர் தரப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது எடுபிடிகளாக பயன்படுத்தக்கூடும். வடக்கு கிழக்கு தமிழர்கள் புத்தி கூர்மையானவர்கள், அவர்கள் சாணக்கியமான முடிவையே எடுப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரமானது தவறான உபாயம் என்ற தெளிவு அவர்களுக்கு நிச்சயம் வரும் என நான் எதிர்பார்க்கின்றேன். தமிழர்களின் பிரச்சினை ஏற்கனவே சர்வதேசமயப்படுத்தப்பட்டுவிட்டது. இனியும் சர்வதேசமயப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. இன்னும் ஒருவருக்கு வாக்கு சேர்ப்பதற்கான உபாயமாக தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது எடுபிடிகளாக இவர்களை பயன்படுத்தக்கூடும். பொது வேட்பாளர் விவகாரத்தை விக்னேஸ்வரன் தான் அதிகம் பேசித் திரிந்தார். அவர் திடீரென ஜனாதிபதியின் விசுவாசியாக மாறினார். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக வாக்களித்தார். சிலருக்கு தமிழரசு கட்சியுடன் பகை உள்ளது. அதற்கான பழிவாங்கல் நடவடிக்கையாக இதனை செய்திருக்கலாம். சில போராளி கட்சி தலைவர்கள் இந்த விடயத்தில் கையறு நிலையில் உள்ளனர். தமிழ் மக்களின் வாக்கு வங்கியை விரயமாக்கும் வேளையே இந்த பொது வேட்பாளர் விவகாரமாகும். வடக்கு கிழக்கு தமிழர்கள் புத்தி கூர்மையானவர்கள், விவேகமானவர்கள். எனவே மக்கள் உரிய முடிவை எடுப்பார்கள். வெல்லும் வேட்பாளரை வைத்து சாத்தியமான விடயங்களை சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு முற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் ஜனரஞ்சக அரசாங்கம் உருவாக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் வளங்களை பயன்படுத்தி மேம்படுத்தி தற்போது உலகிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வரும் நாட்டின் பெயரை உயரிய நிலைக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த நாட்டிற்கு மாற்றம் தேவை என்று மக்கள் கூறுகின்றார்கள். மாற்றம் தேவை என நினைப்பதில் மாத்திரம் பயனில்லை. மாற்றத்திற்கான வாய்ப்பு பெற வேண்டும். இப்போது அந்த பலமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. வலிமையான மாற்றத்தை நோக்கி செல்ல வலுவான சக்தி தேவை. எனவே அந்த அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு செப்டம்பர் 21 கொடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த பல்வேறு தலைவர்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் யாரும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அதனால் கடந்த 76 வருடங்களாக மக்களின் நம்பிக்கைகள் அனைத்தும் தகர்ந்து போனது. சந்திரிகா, மஹிந்த, கோட்டாபய மற்றும் மைத்ரிபால ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் குற்றவாளிகள் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவும் அடிப்படை மனித உரிமைகளை மீறிய குற்றவாளியாவார். இவ்வாறிருக்க ஏனைய நாடுகள் எமது தலைவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் சட்டத்தை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்டை குற்றவாளிகளால் ஆளப்படும் நாடாகவே உலகம் பார்க்கின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அமைக்கவுள்ள அரசாங்கம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாக அறிய முடிகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளது. ஆனால் இம்முறை வெற்றி பெறப் போகும் வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் உறுதியாக கணிக்க முடியாத சூழ்நிலையே நாட்டில் காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார மற்றும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரும் களத்தில் உள்ளனர். அனுரகுமாரவுக்கு வரலாறு காணாத ஆதரவு நாடு முழுவதும் பரவலாக பெருகியுள்ளது. அதே போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவு பெருகியுள்ளது. கடந்த சில நாட்களாக வெளிவரும் கருத்து கணிப்புகளில் ரணில் விக்ரமசிங்க முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. என்றாலும் உறுதியாக ஐக்கிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என சஜித் பிரேமதாச நம்புகின்றார். அதனால் வெற்றியின் பின் அமையவுள்ள அமைச்சரவை தொடர்பில் அவர் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றார். சஜித்தின் அரசாங்கத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு பிரதமர் பதவி வழங்க ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் அதற்கு சிலர் எதிர்ப்புகளையும் வெளியிட்டுள்ளனர். நிதியமைச்சை ஹர்ஷடி சில்வாவுக்கும் பொருளாதார விடயங்கள் தொடர்பான அமைச்சுக்களை ஹபீர் மற்றும் எரான் விக்ரமரட்னவுக்கும், கல்வி அமைச்சை டலஸ் அழகப்பெருமவுக்கும், நகர அபிவிருத்தி மற்றும் பெட்ரோலிய வள அமைச்சை சம்பிக்கவுக்கும், பெருந்தெருக்கள் மற்றும் போக்குவரத்து அமைச்சை லக்ஷ்மண் கிரியல்லவுக்கும் வழங்க ஆரம்பகட்ட இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. என்றாலும் இந்த கலந்துரையாடல்கள் இன்னமும் இறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுடன் தேர்தல் நெருங்கும் வேளையில் இறுதிக்கட்ட இணக்கப்பாடுகளை எட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது.